الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு துஆவை மையமாக வைத்து அது சம்பந்தமான ஒரு சில விடயங்களை சமூகத்திற்கு ஞாபகப்படுத்தப்பட்டால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த துஆ, அல்லாஹும்ம லா தஜஅலித் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. யா அல்லாஹ், இந்த உலகத்தை எங்களுடைய முழு லட்சியம் உள்ள ஒரு இடமாக நீ ஆக்கி விடாதே. எங்களுடைய முழு லட்சியத்தையும் இந்த உலகத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டதாக நீ ஆக்கிவிடாதே. இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவை எங்களுடைய லட்சிய இடமாக ஆக்கிவிடாதே என்று கேட்ட துஆவிலே ஆழமான மிகப்பெரிய கருத்து இருக்கிறது. என்று யாரை பார்த்தாலும் அவர்களுடைய முழு பேச்சும் நாட்டுடைய ஆட்சியை பற்றியும், அவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றியும், அவர்களுடைய வியாபாரத்தை பற்றியும், அமைய போகின்ற ஆட்சி எப்படி இருக்கும், இருந்த ஆட்சி எப்படி இருந்தது, என்ன நடக்கும், என்ன நடக்கப் போகிறது, யாரு பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கதையும் பேச்சும் கேள்வியும் இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாமா இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு இடத்துல எழுதுகின்ற பொழுது, அதிகமாக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய கவலையை இந்த உலகத்துடைய கவலையாக ஆக்கிக் கொள்வானோ, சொன்னார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுடைய இந்த உலகத்தோடு தன்னுடைய கவலையை ஆக்கிக் கொள்பவன் இன்னும் இன்னும் கவலையில் ஆழ்த்தப்படுவான், வீழ்த்தப்படுவான். ஒரு வகையான டென்ஷன், ஒரு வகையான பரபரப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பள்ளத்தாக்கிலே அவனை சாட்டி விடுவான். எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை இல்லை என்று அவனை கைவிட்டு விடுவான். அதெல்லாம் ஹதீஸுடைய பொருள். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி, தன்னுடைய வருமானத்தை பற்றி, தன்னுடைய செலவீனத்தை பற்றி, என்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகுமோ. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யார் தன்னுடைய முழு கவலையையும் மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கையில் என்னுடைய முடிவு என்ன ஆகுமோ,
அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அந்த கேள்வி கணக்குக்கு சரியாக பதில் சொல்லி தப்பி பிழைத்தவர்களுடைய கூட்டத்திலே நான் சேர்ந்து விடுவேனா, அல்லது சிராத்துடைய பாலத்திலிருந்து தொப்பென்று நரகத்திற்குள்ளே வீழ்த்தப்படுகின்ற கூட்டத்திலே நான் சேர்ந்து விடுவேனா என்ற கவலையை யாரெல்லாம் சுமக்கிறார்களோ இருலோக கவலைக்கும் அல்லாஹ் அவனுக்கு போதுமானவனாக மாறிவிடுவார். கண்ணியமான கர்வான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், சில பேரை பார்த்திருப்பீர்கள், அவர் வாய் திறந்தாலே அவருக்கு இந்த உலகத்தை பற்றி ஒரு வகையான அச்சம். சமீபத்திலே ஒருவரோடு கதைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இப்படி நாடு போனால் என்ன ஆகுவது, எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் என்ன ஆகுவது என்று பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக சொல்லுகிறேன், அவருடைய வாழ்க்கை சுயசரிதையை எடுத்து பார்க்கின்ற பொழுது 200 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். 200 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு சொந்தக்காரராக இருப்பவர், அவருக்கு 60 வயது தாண்டி இருக்கிறதே, இன்னும் குறுகிய காலம் இந்த உலகத்திலே வாழப்போகிறார். இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட எதிர்காலத்தை நினைத்து அலட்டிக் கொள்கிறார். அவரிடத்திலே நான் கேட்டேன், ஏக்கருக்கு ஒரு தேங்காய் ஒரு நாளைக்கு எடுத்தாலும் உங்களுடைய ஜீவிய காலம் மிக இலகுவாக போய்விடுமே. அதற்கு பின்னால் தான் அவர் யோசிக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சில பேருடைய பேங்க் பேலன்ஸை பார்க்கின்ற பொழுது நாளொன்றுக்கு 1 லட்சம் செலவழித்தாலும் கூட இன்னும் 25 வருடம் அவர் கால்கையை அப்படியே உட்கார வைத்து அவர் சாப்பிடலாம். இவருக்கு உள்ளத்திலே கவலை தோன்றிக் கொண்டிருக்கிறது. உலகத்துடைய கவலை வந்துவிட்டால், உலகத்தில் ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப தங்கம் கொடுத்தாலும் அதை எப்படி டபலாக்குவேன் என்று யோசிப்பான். இதுதான் மனித புத்தி. மனிதனுடைய வயிற்றை நிரப்ப வேண்டுமாக இருந்தால் அது ஒரே ஒரு பொருளுக்குத்தான் அந்த சக்தியும் ஆற்றலும் இருக்கிறது. மனிதனுடைய வயிற்றை நிரப்புகின்ற அந்த சக்தி உள்ள அந்த பொருள் கபரு மண்ணை தவிர வேறில்லை என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் பாருங்கள், இந்த மனிதன் தன்னை பற்றி சரியான முறையில் சிந்திக்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம், ஒவ்வொரு மனிதனும் நாளாந்தம் 3 வகையான பிரச்சனைகளை பேஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 வகையான பிரச்சனைகளுக்கு, முசீபத்துகளுக்கு அவன் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். சலாஹு இப்திலாஆத்தி துஸீபுல் இன்சான யௌமியன். நாளாந்தம் 3 வகையான பிரச்சனைக்கு மனிதன் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறான். உம்ருஹு யதனாஃபஸ் குல்ல யௌமின் லா யஹ்தமு லஹு. ஒவ்வொரு நாள் தோன்றும் பொழுதும் அந்த முடிந்த நாளில் அவனுடைய ஆயுசிலே ஒரு பகுதி குறைந்து விடுகிறது. அமானிதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு கொடுத்த அந்த வாழ்நாளில் ஒன்று தீர்ந்து விடுகிறது எழுதுகிறார்கள். அதை பற்றி அவன் எந்த கவலையும் அடைகிறானே, அதை பற்றி அலட்டிக் கொள்கிறானே. காரணம், அது கண்ணுக்கு அதனுடைய பொறுமதி விளங்குவதில்லை. முடிந்த நாள் எனக்கு எத்துணை கடமைகள் இருந்தன, எத்துணை கடமைகளை நான் கச்சிதமாக செய்தேன், என்னென்ன அமளிவாதத்திலே நான் ஈடுபட்டேன், நேற்று செய்த அமலை விட இன்று நான் எதை அதிகமாக செய்தேன், எத்துணை பாவங்கள் செய்திருக்கிறேன், எத்துணை பாவங்கள் செய்யாமல் தப்பி இருக்கிறேன், எத்துணை ரக்காத்துகள் தொழுதிருக்கிறேன், எத்துணை ஆயத்துகள் ஓதி இருக்கிறேன், எந்த சிந்தனையும் இல்லை. ஏன்னா முடிந்த நாள் முடிந்து விட்டது, அது திரும்ப வரப்போவதில்லை. எனவே அதை பற்றி கவலைப்படுகிறான் இல்லை. ஆனால் அவனுடைய கையிருப்பில் இருக்கின்ற பணத்திற்கு ஏதாவது நஷ்டம் வரட்டுமே, அவன் செய்கின்ற வியாபாரத்திலே ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வரட்டுமே, புலம்ப ஆரம்பிக்கிறான். ஐயோ அநியாயம், பாருங்களே, அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்காது, இப்படி நடந்திருந்தால் அப்படி மாறியிருக்காது என்றெல்லாம் அவன் உலக்கத் தொடங்குகிறார். முடிகின்ற நாள் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. குறைகின்ற பணம் அதை மறுநாள் சம்பாதிக்கலாம். ஆனாலும் கூட அவன் முடிகின்ற நாளை பற்றி படுகின்ற கவலையை விட தீர்ந்து போகின்ற பணத்தை பற்றி அதிகம் கவலைப்படுகிறான். இது ஒவ்வொரு மனிதனும் நாளாந்தம் முகம் கொடுக்கின்ற முசீபத். ஒவ்வொரு நாளும் அது நாம் விரும்பியோ விரும்பாமலோ முடிந்து கொண்டே போகும். எங்களுடைய ஆயுசை அரித்துக் கொண்டே போகும், அது குறைத்துக் கொண்டே போகும். 2வது பிரச்சனை சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ஆகாரத்தை சாப்பிட்டவனாகத்தான் அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை சொல்லும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாகிறேன். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவது இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது?
கந்தக் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிகள் 10,000 பேர் கொண்டு மதீனாவை சூறையாட வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற இடிவிழுகின்ற செய்தி கேள்விப்படுகிறது. 10,000 பேர்கள் என்றால் அன்றைய இஸ்லாத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள், வயோதிபர்கள் அத்தனை பேரையும் சேர்த்தாலும் அந்த கணக்கு வராது. திடீரென்று இவர்கள் மதீனாவுக்குள்ளே புகுந்து விட்டால் என்ன நடக்கும், ஏது நடக்கும்? ஏக காலத்திலே பனு குறைதா என்ற யகூதிகள் உடன்படிக்கை மீறுவதற்கு இந்த உலகத்திலே பேர் போனவர்கள் மதீனாவோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செய்து கொண்டிருந்த உடன்படிக்கையை முறித்துவிட்டு ஊருக்குள்ளே இருந்து அவர்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்ற திடுக்கிடும் தகவல் கேட்ட நேரத்திலே சல்மான் பாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனை, பாரசீகத்திலே எங்களை மிகைக்கின்ற அதிகமான எண்ணிக்கை கொண்ட படைபட்டாளங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே காலெடுத்து வைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்வோம், எங்கள் ஊரை சுற்றி அகழி தோண்டுவோம். கிட்டத்தட்ட வேகமா வருகின்ற ஒரு குதிரை வருகின்ற வேகத்திலே கடக்க முடியாத அளவுக்கு கிடங்கு என்று சொல்லுவோமே, சாதாரண ஒரு மனிதன் லேசாக இறங்கி ஏற முடியாத அளவுக்கு இந்த கரடுமுரடான மதீனத்து மண்ணை தோண்டுவதாக இருந்தால் 10 பேருக்கு 40 முழம் தோண்ட வேண்டும் என்று பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. 10 பேர் 40 முழம் நீளமான அகழியை தோன்ற வேண்டும். தோண்டுகிறார்கள். ஒரு பாறை குறுக்கிடுகிறது. அந்த பாறையை உடைக்க முடியாமல் தவிக்கின்ற சஹாபாக்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்ட மாத்திரத்திலே கல்லுடைக்கும் அந்த சுத்தியலை எடுத்து நான் உடைக்கிறேன் என்று சொல்லுகின்ற நேரத்திலே, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உடைத்திருப்போம், பசி எங்களை வாட்டுகிறது என்று தங்களுடைய ஆடைகளை தூக்கி காட்டிய சஹாபாக்களுடைய சின்ன வயசில இருந்து கேள்விப்படுகின்ற சம்பவம் தான். ஆனால் அதை உணர்வு பூர்வம் நாம் உணர வேண்டும். வயிற்றிலே சப்பை கற்களை வைத்து கட்டி கொண்டிருக்கிறார், பசி தாங்க முடியாது. அந்த காலத்தில் அப்படி ஒரு வழக்கம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து விட்டு தன்னுடைய முபாரக்கான வயிற்றை ஜுப்பாவை உயர்த்தி காட்டும் பொழுது அதிலே 2 சைடிலேயும் 2 கற்கள் கட்டப்பட்டிருந்தது. சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், 3வது நாளும் வேலை செய்து கொண்டிருந்தோம். அந்த 3 நாளும் ஒரு பேரீத்தம் பழம் கூட எங்களுக்கு உணவாக கிடைக்கவில்லை. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இப்பொழுது கஸாவிலே பலஸ்தீனில் இருக்கின்ற மக்களுடைய நிலையை போய் பார்த்தால் அவர்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடல்ல, குடிப்பதற்கு கூட ஒரு மிடர் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்கள் நாளாந்தம் வயிறு நிரம்ப எங்கள் மனது விரும்பிய வகை வகையான சாப்பாடுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை புசிக்கிறோம். இதற்கான ஹலாலன் சுஇல அன்ஹு, சாப்பிடுகின்ற ரிஸ்க் ஹலாலாக இருந்தாலும் அதுக்கு நீ நிறுத்தி வைத்து விசாரிக்கப்படுவாய். லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நீங்கள் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நியமத்துக்கும் அல்லாஹ்வுடைய முன்னால் வைத்து விசாரிக்கப்படுவீர்கள், கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். ஹலாலா சம்பாரிச்சு சாப்பிட்டால் கேள்வி, வைன்கான ஹராமன் ஊகிப அலை, அது ஹராத்தினால் சம்பாதித்திருந்தால் கண்டிக்கப்படுவாய். எதை செய்தாலும் மனித படைப்பு ஆக ரிஸ்கான படைப்பு. அதனால்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு துரும்பை எடுத்துக்கொண்டு முணங்குவார்களா, நான் இந்த துரும்பாக பிறந்திருக்க கூடாதா? சஹாபாக்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஆடுகளை பார்த்து சொல்வார்களா, இந்த ஆடு மாதிரி நான் இந்த உலகத்திலே பிறந்திருக்க கூடாதா? மௌத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமே, பிறகு ஒரு வாழ்க்கை ஒரு கேள்வி, ஒரு கணக்கு எனக்கு கிடையாது. கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கைபர் யுத்தத்திலே இருந்து வருகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான அடிமை மித்அம் என்று சொல்லக்கூடிய வாலிபர் ஒட்டகத்திலே பொருட்களை கட்டி கொண்டிருக்கின்ற பொழுது எங்கோ இருந்து வந்த எதிரிகள் தாக்கிய ஒரு அம்பு அவர்களுடைய கழுத்தை கிழித்துக் கொண்டு மறுபக்கத்தினால் வர துடித்து அதே இடத்திலே அவர்கள் கொல்லப்படுகிறார். சஹாபாக்கள் ஹனி அன்லஹுல் ஜன்னா, மாஷா அல்லாஹ், மதீனாவுக்குள்ளே கால் எடுத்து வைக்கின்ற அந்த கட்டம் வருவதற்கு முன்னால் இடையிலே அவர் மேற்கொண்ட இந்த ஜிஹாதுடைய பயணத்திலே அவர் ஷஹாதத்தை அடைந்து விட்டார், எனவே அவருக்கு சுவர்க்கம் உறுதி என்று அவரை வாழ்த்துகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நடந்த கைபர் யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து பொருட்களை பங்கு பிரிப்பதற்கு முன்னால் அவர் எடுத்து வைத்திருந்த ஒரு போர்வை இன்று கபருக்குள்ளே கஃனுக்கு பகரமாக
அது நெருப்பினால் ஆக்கப்பட்டு அந்த நெருப்பினாலான போர்வைக்குள்ளே அவர் உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறார். கனிமத்து பொருளை பங்கு பிரிப்பதற்கு முன்னால் ஒரு பொருள் சொத்து ஒரே ஒரு போர்வை, அந்த போர்வையை எடுத்து தன் பேகுக்குள்ளே வைத்துக் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்த களத்திலே உயிரை பணயம் வைத்து மிகப்பெரிய ஒரு அமலை செய்துவிட்டு வருகிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதை சொன்ன மாத்திரத்திலே இந்த ஹதீசுடைய ஆச்சரியம் இன்னும் முடியல்ல. சஹாபாக்கள் தான் எடுத்து வைத்திருந்த அற்பமான பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து நபியுடைய முன்னாள் சன்னிதானத்திலே ஆதரப்படுத்துகிறார்கள். அதிலே ஒரு சஹாபி ஒரு ஸ்லீப்பருடைய ஒரு வார் அல்லது 2 வார், ஒரு ஸ்லீப்பருடைய ஷிராக்கும் அல்லது ஷிராக்கை ஒரு வார் அல்லது 2 வார்கள், செருப்புடைய வார், அது ஏதாவது ஒரு செருப்பை செஞ்சு அந்த வாரை பொருத்திக் கொள்ளலாமே, யாரும் அதை கணக்கில் எடுக்க மாட்டார்கள். எனவே எடுத்து தன் உரைக்குள்ளே வைத்துக் கொண்டார்கள். அந்த வாரையும் கொண்டு வந்து போட்ட மறுகணத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தப்பிக்கொண்டாய், இந்த சன்னிதானத்தில் நீ அதை என்னிடத்தில் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் இதுவும் நாளை நரகத்தின் நெருப்பாக செருப்பாக ஆகியிருக்கும். சம்பாதிக்கின்ற ரிஸ்குகள், நாம் கையடிக்கின்ற புழங்குகின்ற பணங்கள், கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அது ஹலாலாக இருந்தால் கேள்வி இருக்கிறது, ஹராமாக இருந்தால் தண்டனை இருக்கிறது. தப்பி பிழைக்க முடியாது. இந்த சோதனையில் நாளாந்தம் ஒவ்வொரு மனிதனும் சிக்குண்டு கொண்டே இருக்கிறார். மூன்றாவதான சோதனையை பார். வக்குள்ள யௌமின் யதுனு மினல் ஆகிரா வயபுதஇது மினத் துன்யா. ஆகிராவுக்கு நெருக்கமாகிறான், உலகத்தை விட்டு தூரமாக. ஒரு 100 கிலோமீட்டர் கொண்ட ஒரு வேகத்தில் ஒரு அதிவேக நெடுஞ்சாலையிலே நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது இடையிலே மைல் கற்கள் வைத்திருப்பார். ஒவ்வொரு கிலோமீட்டர் முடிய முடிய ஒவ்வொரு கற்கள், அந்த தூரம் குறைந்து கொண்டே போகும். அந்த தூரம் 100 இருந்து ஆரம்பிக்கும். ஒரு கிலோமீட்டர் முடிய 99, 98, 80, 70, 60, 50 என்று வரும். இருக்கின்ற இடத்தை தூரமாக்குகிறான், போய் சேருகின்ற இடத்திற்கு நெருக்கமாகிறான். இது மாதிரிதான் இந்த உலகத்தின் ஒவ்வொரு நாளும் முடிகின்ற பொழுதும் அவன் ஒரு 8 மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நோக்கி வைக்கிறான், பிறந்த உலகத்தை விட்டு தூரமாகிறான். ஆனால் கவலை கைசேதம் என்ன தெரியுமா? அவன் நிரந்தரமாக அவன் போய் சேருகின்ற அந்த மறுமைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட அழிந்து போகின்ற இந்த உலகத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு வகையான சோதனை. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குறுகிய கால வாழ்க்கை. தொடர்ந்து இந்த துவாவுக்குள்ள விளக்கத்தில் எழுதுகின்ற பொழுது அஜிபுத்துலி சலாசை 3 பேரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. 3 பேரை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ரஜுலுன் யஜ்ரி வரா அல்மால் வல்மாலு தாரிக்குஹு. பணம் பணம் பணம், தொழில் தொழில் என்று பணத்திற்கும் தொழிலுக்கும் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார். பணம் திரட்டுவது குற்றமல்ல, தொழில் செய்வது தப்பல்ல, தவறல்ல. மௌத்தை மறந்து தொழில் செய்வது, தொழுகையை மறந்து வியாபாரம் செய்வது, அல்லாஹ்வை மறந்து பொருள் ஈட்டுவது, இவனை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா ஆச்சரியம்? நிச்சயமாக சத்தியமாக இவன் திரட்டுகின்ற பொருளெல்லாம் இவனுக்கு சொந்தமானதல்ல. ஒரு நாள் அந்த பொருட்கள் இவனை கைவிடப் போகிறது. ஒரு நாள் அந்த பொருள் இவனை கைவிடப் போகிறது. நீ கலட்டி விடுவாய் என்று தெரிந்தும் உன்னோடு என்றும் சேர்ந்திருப்பது நீ போடுகின்ற ஸ்லீப்பர் மாத்திரம் தான் என்று தமிழிலே ஒரு இடத்திலே வாசித்த ஞாபகம் இருக்கிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களோடு எதுவும் கூட வரா. நசீபுக மிம்மா தஜ்மஉ தஹ்ர குல்லஹு ரிதா ஆனி துல்வா ஃபீஹி மா வ ஹனூகு. ஒரு அரபி புலவர் சொல்லுகிறாரே, மனிதனே, இந்த உலகத்திலே உனக்குரியது என்று நீ எதையெல்லாம் உன்னுடைய பேரிலே எழுதி வைத்து சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறாயோ, சத்தியமாக சொல்லுகிறேன், அது அத்தனையும் உனக்குரியதல்ல. உனக்குரியது என்ன தெரியுமா? நீ இறந்ததற்கு பின்னால் உன் உடம்பை சுற்றுவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற அந்த கவன் துண்டுகளும், உன் உடம்பில் இருக்கின்ற ஓட்டைகளை அடைக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற பஞ்சி துண்டையும் தவிர இந்த உலகத்திலிருந்து உன்னால் எதையும் கொண்டு போக முடியாது. மரணித்தால் அனைத்தையும் உரிந்து விடுவார், கலத்தி விடுவார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதன் பணத்திற்கு பின்னால் ஓடுகிறான். ஆனால் நிச்சயமாக அந்த பணம் அவனை கைவிடப் போகிறது. இந்த மனிதனை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வரஜுலுன் யஜ்ரி யகாஃபு அலர் ரிஸ்க் வல்லாஹு ராஸிகுஹு. எப்ப பார்த்தாலும் பொருளாதார பிரச்சனை,
வருமானத்துக்கு என்ன பண்ண, இப்படி செலவழித்தா இதனாலும் மனைவியோடு சண்டை, ஒரு சின்ன சாமான் சொல்ல முடியாது, மனைவியோடு முகத்திலே பாய்கிறார், வாங்கி வாங்கி முடியவில்லை என்று சத்தமிடுகிறார். இப்படியே சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் செலவழித்தால் நாளை என்று வருகின்ற பொழுது யாரிடத்திலே கேட்பது, கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்றெல்லாம் மனைவியோடு, குழந்தைகள் ஒரு பாடசாலை பொருளை கேட்டால் அந்த குழந்தையோடு சண்டையிலே சச்சரவிலே ஈடுபடுகிறார். எப்ப பார்த்தாலும் நாளைக்குரிய ஆகாரத்தை ரிஸ்கை நினைத்து பயம். ஆனால் ஆச்சரியப்படுவது என்னவென்றால் அந்த ரிஸ்குடைய பொறுப்பை எடுத்திருப்பவன் யார் என்று அவன் யோசிக்கவில்லை. அல்லாஹு ராஸிக், ரிஸ்குக்கு பொறுப்பாளன் அல்லாஹுதான். ரிஸ்குக்கு பொறுப்பாளன் அல்லாஹுதான். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியம் பண்ணி சொன்னதில் ஒன்றுதான், சத்தியமாக எந்த ஒரு ஆத்மாவுடைய ரிஸ்க் முடியவில்லையோ அவனை மௌத்தாக்குவது மலக்குல் மௌத்துக்கு ஹராம். அவனுக்கென்று எழுதப்பட்ட ஆகாரங்கள் ஒரு மனிதனை வந்தடைவதற்கு முன்னால் சத்தியமாக மௌத்து வராது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லா தகப் அலா ரிஸ்கிக், உங்களுடைய ரிஸ்கின் பக்கம் அதில் நீ கவலைப்படாதே, பயப்படாதே. ஏன்? இல்லம் தாரிஃப் உன்வான ரிஸ்கி, உன் ரிஸ்க் எங்க இருக்கிறது என்ற முகவரி உனக்கு தெரியல. எனக்கு வரவேண்டிய ரிஸ்க் வார மாசத்துக்கு எனக்கு இன்னின்ன தேவைகள் இருக்கிறது, அதை நான் எப்படி அடைந்து கொள்வது, எதை வைத்து பூர்ணமாக்குவது என்ற ஒரு நிலையை உனக்கு தெரியாது. வரப்போகிற ரிஸ்குடைய முகவரி, அதனுடைய அட்ரஸ் எங்க இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. தெரியாது என்ற காரணத்தினாலே நீ கவலைப்படாதே, பயப்படாதே. ஏனென்றால் ரிஸ்க்கு தெரியும் நீ எங்க இருக்கிறாய். உனக்கு தெரியாது உன் ரிஸ்க் எங்க இருக்கிறது, ஆனால் ரிஸ்க்கு தெரியும் நீ எங்க இருக்கிறாய். எனவே கவலைப்படாதே என்று சில இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார். போஸ்ட் பாக்ஸிலே ஒரு லெட்டர் வருகிறது என்றால் அதை நாம் பாக்ஸ் வழியாக தேட மாட்டோம். கண்ணியில் இருக்குமா, கொழும்பில் இருக்குமா, அங்க இருக்குமா, இங்க இருக்குமா, போஸ்ட் ஆபீஸ் வழியை தேடுவோமா, இல்ல வீட்டு வாசல்ல இருந்து வலிமேல் விழி வைத்து பார்த்திருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியாது அந்த கடித உரை எங்க இருக்கிறது, ஆனால் தபால்காரனுக்கு தெரியும் அந்த அட்ரஸ் எங்க இருக்கிறது, சரியாக கொண்டு வந்து சேர்ப்பான் என்பது மாதிரிதான் ரிஸ்க். வமாமின் தாபத்தின் பில் அருகு இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் மனிதர்கள் மாத்திரமல்ல, ஊர்ந்து செல்லுகின்ற ஒரு சிறியோரு ஊர்வனத்துடைய ரிஸ்கும் அது அல்லாஹ்தான் அதை பொறுப்பெடுத்திருக்கிறார். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் யார் யாருக்கு எவ்வளவு என்னென்ன என்பதை நாம் எழுதி முடித்து விட்டோம், பங்கு பிரித்து கொடுத்து விட்டோம். ஒருவருடைய பங்கை இன்னொருவரால் அபகரிக்கவே முடியாது, சாத்தியமில்லாத சமாச்சாரம், நடக்காது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், எனவேதான் இந்த இரண்டாவது மனிதர் அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்கை பொறுப்பெடுத்திருக்கிறான் என்று தெரிந்தும் அதற்கு பின்னால் கவலைப்படுபவன், கைசேதப்படுபவனை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். மூணாவது, வரஜுலுன் யபினில் குசூர் வல் கப்ரு மஸ்கனுஹு. பெரும் கோட்டைகளை, கோபுரங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நிரந்தரமாக அதிக காலம் தங்கப் போகிற இடம் கபர் என்பதை மறந்து விடுகிறார். சாதாரண ஒரு மனிதன் வீடு கட்டும் பொழுது கொஞ்சம் உள்ளங்களில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். திருமணம் முடித்து கொஞ்ச நாள் சொந்த வீட்டிலே, அல்லது இன்னும் கொஞ்ச நாள் மனைவி மாமி வீட்டிலே, அல்லது இரண்டும் ஒத்து வரவில்லை என்றால் வசதி வாய்ப்பு அதிகமானவர்களுடைய நிலை கூலி வீட்டிலே இருப்போம். பிறகு சிறுக சிறுக சம்பாதித்து அதில் ஒரு தொகையை மிச்சம் பிடித்து எங்களுக்கு உசிதமான பொருத்தமான ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி அதை பணம் கொடுத்து அல்லது முப்பணம் கொடுத்து அதை வாங்கி, பிறகு வாங்கிய பணத்தை கட்டுவதற்கு ஒரு சில வருடங்கள் உருண்டோடி வாங்கிய இடத்திலே ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்து அந்த வீட்டு வேலையை முடிக்க ஒரு 10 வருஷம் போய் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வீட்டிலே குடிபெயர்வதற்காக காலெடுத்து வைக்கின்ற பொழுதே பெரும்பாலும் 50 தொட்டிருப்போம். பெரும்பாலும் 45-40 தாண்டி இருப்போம். மேக்சிமம் இன்னும் நாம் கட்டிய அந்த விருப்பத்தோடு கட்டிய வீட்டிலே எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டார்கெட் 60க்கும் 70க்கும் இடையிலே என்று சொன்னாலும் கூடி போனால் இன்னும் ஒரு 20 வருடம், அதை மிஞ்சி போனால் ஒரு 25 வருடம் வாழ்வதற்காக காலம் முழுக்க சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் செலவழிக்கிறோம்.
வீட்டுடைய சமையலறை எப்படி வர வேண்டும், மாஸ்டர் பெட்ரூம் எப்படி அமைய வேண்டும், கிச்சன் எப்படி அமைய வேண்டும், மகள் தன் பாட்டுக்கு ஒரு ஓர்டரை போடுவாள், மனைவி அவளுடைய சமையலறை எப்படி இருக்க வேண்டும், மகன் என்னுடைய அறை எப்படி இருக்க வேண்டும், பொத்து பொத்து காட்டி காட்டி கச்சிதமாக வீட்டை கட்டுவார். வாழப்போற காலம் 20 வருடம் 25 வருடம். குர்ஆன் அல்லாஹ் ரசூல் கேட்கிறார்கள், 25 வருஷம் வாழ்றதுக்கு இவ்வளவு சிக்கல், இவ்வளவு சிரமம், இவ்வளவு கஷ்டம், பாஸ்மாரோடு மண்ட மாறி அது செய்து இது செய்து அங்க ஓடி இங்க ஓடி கடன்பட்டு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழுகின்ற கபர், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளால் வாழுகின்ற கபர். நீ எவ்வளவு காலம் வாழப் போகிறாய்? 25 வருடம் வாழ வேண்டிய வீட்டுக்கே இவ்வளவு தியாகம், இவ்வளவு அர்ப்பணம், இவ்வளவு முயற்சி என்றால் அந்த கபர் அங்கு எதுவும் செய்ய முடியாது. இங்கிருந்து செய்து கொண்டு போனாலே ஒழிய, இங்கிருந்து செய்து கொண்டே அதை மோடிஃபை பண்ணுகிறவன் அவன் தான் ஆகப்பெரிய புத்திசாலி. இந்த கபருக்கு யாரும் சுண்ணாம்பு பூச மாட்டார், அந்த கபருக்கு யாரும் ஏசி பொருத்த மாட்டார், அங்கு யாரும் மின்விளக்குகளை பொருத்த மாட்டார்கள். எங்களுடைய அமல், எங்களுடைய தொழுகை, எங்களுடைய குர்ஆன், எங்களுடைய திக்ர், எங்களுடைய சதகா, எங்களுடைய ஜகாத், எங்களுடைய ஹஜ், எங்களுடைய உம்ரா, இதுதான் எங்களுக்கு அந்த துணை. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படி இருக்கின்ற மனிதர்களை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதே. கபரிலே தான் அதிக காலம் தங்கப் போகிறார், ஆனால் அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திற்கே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். இறுதியாக லா தஹ்மல் ஹம்மத் துன்யா ஃபஇன்னஹா லில்லாஹ். இந்த உலகத்தை பற்றி உள்ள கவலைகளே ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி, யார் ஆட்சிக்கு வருவார், வந்தா என்ன செய்வார், அப்படி வந்தால் இப்படி நடக்குமா, இப்படி வந்தால் அப்படி நடக்குமா, என் வியாபாரத்துக்கு ஏதாவது நஷ்டம் வந்து விடுமா, நான் இதனால் பாதிக்கப்படுவேனா, அவன் தலை தூக்குவானா, இவன் வீழ்ந்து விடுவானா. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்தை பத்தி நீங்க அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஇன்னஹா லில்லாஹ். அதற்கு சொந்தக்காரன் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ். அவன் உதிக்க சொன்னால் சூரியன் உதியும், அவன் மறைய சொன்னால் சூரியன் மறையும், அவன் சுழலச் சொன்னால் பூமி சுழலும். அவனுடைய படைப்புகள் எல்லாம் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தை அவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு பிரம்மாண்டமான கடல் அது வந்து ஒரு இடத்திலே நிற்குது என்றால் அதை நிறுத்தியவன் யார்? அதை நிறுத்தியவன் யார்? தூணில்லாமல் அமைந்திருக்கின்ற வானம் கீழே விழாமல் அதை தாங்கி பிடித்திருப்பவன் யார்? படைத்தவன். உலகம் அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, அது நடந்தால் என்ன, இது நடந்தால் என்ன, இதை பற்றி நீங்கள் அலட்டிக் கொள்ள வேண்டாம். அதற்கு சொந்தக்காரன் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். வலா தஹ்மல் ஹம்மர் ரிஸ்க் ஃபஇன்னஹு மினல்லாஹ். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரிஸ்கை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும். நீங்க ஆட்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அவரு தேவையில்லாத பாரம் எல்லாம் தலையில போட்டுக் கொண்டிருப்பார். நாம் நினைப்போம், ஒருவரை பார்த்து அவர் ஒரு பெரும் கோடீஸ்வரர், அவருடைய மாச வருமானம் 2.5 லட்சம் அல்லது 25 லட்சம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவருக்கு அந்த 25 லட்சத்துக்கும் பிரச்சனை இருக்கிறது. முதலாவது மகளோட கல்யாணத்தை எடுத்திருப்பார், 1 கோடி செலவழி. 2வது மகள் வந்து காதல ஊதுவாள், ஜடா தாத்தக்கு செஞ்ச மாதிரி தான் எனக்கும் செய்யணும். ஒரு மகனுக்கு பேராதடி ரோட்டிலே ஒரு கடை வாங்கி கொடுத்திருப்பார், அந்த கடை வாங்குவதற்கு 10 கோடி செலவழித்திருப்பார். இவர் மாச வருமானம் 25 லட்சம் என்றால் அந்த 10 கோடியை சம்பாதிக்க அவருக்கு எத்தனை வருடம் தேவைப்படும்? 2வது மகனும் கேட்டுடுவான், எனக்கும் அதே மாதிரி ஒரு பொருள், ஒரு சொத்து வேணும். நான் கேட்கிறேன், அல்லாஹ் பொறுப்பெடுத்ததை நாம் ஏன் தடுமாறுவோம்? குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுங்கள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், குழந்தைகளை பொறுப்பான ஒரு பிரஜையாக உருவாக்குங்கள். வாப்ப சம்பாதித்த பணத்திலே ஒரு பென்ஸ் காரை மகனுக்கு வாங்கி கொடுத்து அதை அழகு பார்ப்பவன் உண்மையான ஆம்பளையான வாப்பவல்ல. எனக்கு எந்த வாப்ப வாங்கி தரல, நான் சம்பாதிச்சுதான் நான் வாங்கினேன். வழிகாட்டுங்கள், அவருக்கென்று ஒரு மாத சம்பளத்தை நிர்ணயம் செய்யுங்கள், சொத்துக்களை ஹலாலாக திரட்டுகின்ற முறையை காட்டுங்கள். அவர் உழைத்த பணத்தினால் ஒரு காரை வாங்கி கொண்டு வருகிறாரா, பாராட்டுங்கள். கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இதை விட்டு நான் எங்களுக்கு சம்பாதிக்கிறது ஒரு காலத்தை கழிச்சிட்டோம், பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க இன்னும் ஒரு காலத்தை கழித்து விடுகிறோம். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு எந்த நேரத்தை நாம் ஒதுக்குகிறோம்? ஞானமா சிந்திக்க வேண்டுமா வேண்டாம்? மௌத்தானதற்கு பின்னால் யாராவது வருவார்களா? இல்ல. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே ரிஸ்க பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் கேட்கிறேன், இஸ்லாம் கேட்கிறது, அல்லாஹ் கேட்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்படியே நீங்கள் சம்பாதித்துக் கொடுத்தால் உங்களோட புள்ளக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை விட 1 ரூபாய் மேலதிகமாக கொடுக்கலாம் என்று நம்புகிறீர்களா? ஈமானை இழந்து விடுவீர்கள். உங்களுக்கு எழுதி அல்லாஹ் உங்களோட புள்ளக்கையும் எழுதிட்டார்.
உங்களோட கபரை நீங்க பாருங்க. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், ஒரு இடத்துல ஒரு கலெக்ஷனுக்கு போன நேரத்துல உண்மையிலே அந்த வாப்பாக்கெல்லாம் ரஹ்மத் செய்யணும். 2 லட்சம் ரூபாவை கையில தந்துட்டு, இது ஏந்த கபருக்கு எந்த மகன் இருக்கிறாரோ அவர்கிட்ட வேறையா கேட்டுக்கொள்ள. அவர் வாப்ப தந்துட்டாரு என்று சொன்னா அவருக்கு சொல்லுங்க, அது வாப்பட கபருக்கு. உங்களோட கபர் 2 பேரும் ஒன்றுல வைக்க மாட்டான். 2 பேருக்கும் ஒரு கபர் இல்ல. நான் சம்பாதிக்கிற என் கபருக்கு, நீ தேட வேண்டியது உன் கபருக்கு. கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த விடயத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் வலா தஹ்மல் ஹம்மல் முஸ்தக்பல் ஃபஇன்னஹு பியதில்லாஹ், நாளைக்கு நடக்க போறதை வச்சு கைதப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அது அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது. அவன் நாடியபடிதான் நடக்கும். அவன் நாடாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அங்க எத்தனை திட்டத்தை போட்டாலும் இன்றைக்கு சாப்பாடு எனக்கு இருக்கிறதா, இன்றைக்குள்ள தொழுகையை நான் சரியாக தொழுகிறேனா, இன்றைக்கு ரிஸ்க் அளித்தவன் நாளை ரிஸ்க் அளிப்பான். முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், அதை கைவிடுவதல்ல. ஆனால் அதை பற்றியே மௌத்துக்கு முன்னால் மறுமையை விட முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலக கொஞ்ச காலம் வாழப் போகிற எதிர்காலத்தை நினைச்சு நான் கவலைப்படுவதில் அர்த்தம் இல்ல. காரணம், ஒரு சலாம் கொடுத்து மறுசலாம் கொடுப்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இதான் உலகம். ஒரு நாள் தூங்கினால் காலையில எழும்புவது உத்தரவாதம். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி என்றால் இஹ்மல் ஹம்மன் வாஹிதா கைத துருபில்லா, நீங்க எல்லாம் ஒரு லட்சியத்தோடு தான் இருக்கு. இப்ப சொல்லப்பட்ட எதிர்காலமோ உலகமோ ரிஸ்கோ இதுல எதிலே நீங்க அலட்டிக்கிறாதீங்க. அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு உண்மையான மூமியுடைய பண்பு என்ன தெரியுமா? அவருடைய முழு லட்சியமும் என்னை படைத்த அல்லாஹ்வை நான் எப்படி திருப்தி அடைய செய்வேன், என்னுடைய எந்த செயல்களின் மூலமாக எந்த ரப்பு என்னை பொருந்திக் கொள்வார், அந்த தாக்கத்தை மட்டும் வைத்து நீங்கள் பயணத்தை தொடங்குகிறானால் உங்களுடைய எல்லா கவலைகளுக்கும் அவன் போதுமானவனாக மாறிவிடுவான். சுப்ஹானல்லாஹ். உங்களை பொருந்திக் கொண்டு இந்த உலகத்தில் நடக்கிற அத்துணை விடயங்களையும் உங்களுடைய பொருத்தத்தோடு நடக்கும் விடயமாக ஆக்கி, உங்களை செல்வந்தனாக்கி, அடுத்தவர்களிடத்திலே தேவையற்றவனாக ஆக்கி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிபா என்ற அவனுடைய அந்த பொருத்தத்தை உங்களுக்கு தந்தால் உங்களை மிகைப்பவர்கள், உங்களை விட பெரும் பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே வேறு யாரும் இல்லை. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு ذلك لمن خشي ربه. இதைத்தான் அந்த சஹாபாக்கள் அடைந்து கொண்டார். அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் யாருக்கு வரும் தெரியுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கட்டத்திலும் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ذلك لمن خشي ربه, அந்த தன்னுடைய படைத்த ரப்பை பயந்து செயல்படுபவனுக்கு இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் இதுதான் உலகத்திலே மேலான செல்வம், அரும்பெரும் பாக்கியம். அது கிட்டும், அது கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அரசியல் பேச வேண்டுமா? பேசுங்கள், பிரச்சனை கிடையாது. ஆனால் தொழுகைக்கு வருகின்ற நேரத்திலே இங்கு வராமல் இருந்து கொண்டு பேசுவதும் இங்கு வராமல் இருந்து கொண்டு பார்ப்பதும் இதுவெல்லாம் மிக முட்டாள்தனமான விடயங்கள். அடுத்தது, அந்த மாதிரி சில வார்த்தைகள் பேசும் பொழுது அவன் வந்தால் இப்படி செய்வான், இவன் வந்தால் அப்படி செய்வான், நாளைக்குள்ள பொறுப்பை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விடயம். மாஷா அல்லாஹு கான் வமாலம் யஷா லம் யகுன். எதை அவன் நாடினானோ அது நடக்கும், அவன் எதை நாடவில்லையோ அது நடக்காது. எனவே இந்த மாதிரி சில ஈமானை இழக்கின்ற வார்த்தைகளை பேசுவதை, அதை பற்றி அலட்டிக் கொள்வதை நாம் விட்டுவிட்டு நல்லெண்ணம் வைப்போம். அல்லாஹ்விடத்திலே நல்லது நடக்க துஆ செய்வோம். எங்கட கபர எங்கட மௌத்தை நாங்க மறந்து விடாமல் செயல்படுவோம். எனவே இந்த அமைப்பிலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயாக. எங்களுக்கு கல்வி போதித்த இந்த நிலைமைக்கு எங்களை உருவாக்கிய உயர்த்திய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயா. எங்கள் பெற்றோர்கள் செய்த சகல பாவங்களையும் மன்னித் தருவாயா. எங்கள் பெற்றோர்கள் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களையும் சுவர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. கல்வி ஞானங்களிலே பறக்கச் செய்வாயா. புத்திசாலிகளாக, புத்தி ஜீவிகளாக, சமூகத்திற்காக குரல் கொடுக்கின்ற, சமூகத்திற்காக பாடுபடுகின்ற தலை சிறந்த
தக்வா நிறைந்த உலமாக்களாக, துறை சார்ந்தவர்களாக எங்களுடைய குழந்தைகளை நீ உருவாக்கி தந்தருள்வாயா. யாரெல்லாம் தொழில் செய்கிறார்களோ அவர்களுடைய தொழில் வியாபாரங்களை பறக்கச் செய்வாயா. யாரெல்லாம் திருமணம் முடித்து குடும்பமாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீ பறக்கச் செய்வாயா. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வாயா. முழு உலகத்திலேயும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இஸ்லாமிய நாடுகளை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு உன்னுடைய உதவியை தந்தருள்வாயா. விசேஷமாக எங்களுடைய நாட்டு மக்களுடைய நிலைமைகளை சீராக்கி அருள்வாயா. இன ஐக்கியத்தை உருவாக்கி தந்தருள்வாயா. இனங்களுக்கு மத்தியிலே கலவரங்கள், பிரச்சனைகள் வந்துவிடாமல் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்தருள்வாயா. மக்களோடும் இந்த நாட்டோடும் உண்மையான அன்பும் நேசமும் பற்றும் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுடைய கையிலே ஆட்சியை கொடுத்தருள்வாயா. எங்கள் எல்லோருடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை மொழிந்து சுவர்க்கத்தை பார்த்து ரசித்த கண்ணோடும் சிரித்த முகத்தோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.